அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், ஆண்டவரே எல்லாம் கண்ணை மூடு, உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு செய்து கொடுக்குறேன். எனக்கு கிறிஸ்துவ உங்களை கொண்டுட்டு வரணுங்கிறது என் ஆசை. ஒரு நாள் பரலோகம் இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் காதை திறந்து கேட்டுங்க. ஒரு நாள் நடு வானத்துல ஒரு எக்கால சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? எக்கால சத்தத்தை ஊதி காட்டு பாப்பா. எப்படி கேட்கும் எக்கால சத்தம்? சொல்லுங்க, சொல்லி கொடுத்துருல. எக்கால சத்தம் சொல்லுங்க. இது மாதிரி நடு வானத்துல ஒரு நாளைக்கு சத்தம் கேட்கும். எல்லாரும் கேட்டுங்க, போய் சொல்லல, ஆண்டவர் பாக்குறாரு. அப்ப அந்த சத்தம் கேட்கும் போது ஏசப்பா இறங்கி வருவாரு. அல்லேலூயா. இறங்கி வந்து அவருக்கு விருப்பமானவர்களை அழைச்சிட்டு போவாரு. அவருக்கு விருப்பமானவர்களை அழைச்சிட்டு போவாரு. அப்ப பரலோகத்துக்கு போகும்போது நான் சந்தோஷமா ஓடுவேன், நான் என் மனைவி சந்தோஷமா ஓடிடுவேன், என் பேர பிள்ளைலாம் சந்தோஷமா. திரும்பி பாப்பா எங்க அக்கா மட்டும் கேள்வி என் மனசு எப்படி இருக்கும்? நான் 3 பிள்ளைய பெற்றிருக்கிறேன். 2 பிள்ளைய கை பிடிச்சு கடற்கடான்னு ஓடிடுறோம். ஒரு பொண்ணு மட்டும் தனியா நிற்கும். அப்ப என் மனசு எப்படி இருக்கும்? அந்த கஷ்டம்லாம் மாறணும்னா, வேதனைலாம் நீங்க நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே என் மனைவி வச்சுட்டு பேசல, டெய்லி ஜெபம். ஆண்டவரே மனைவி சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே சுகத்தை கொடுங்க. நான் சண்டை போடும்போது திருப்பி நல்ல ஒரு விஷயம். ஆனா என் மனைவிக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே என் மனைவி இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என் புள்ள பரலோகம் வரணும். சொன்னாச்சு, நீ மட்டும் பரலோகம் போனா போதுமா? உன் புள்ள வரல, உன்னை ஆண்டவர் அழைச்சிட்டு பரலோகம் போவாரு. ஆனந்த வள்ளின்னு நீ இப்ப திருப்பி அப்ப உன் பிள்ளை கேள்வி எங்கிருந்து பொருட்கள் போகுது? அந்த நிலைமை வரக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். கண்ணை மூடுமா? ஜெபம் பண்ணுமா? கண்ணை மூடுங்க எல்லாரும். ஒரு நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம்.